மகாதேவர் மலை கோவில். எனக்கு புடிச்ச சிவன் கோவில்கள்ல இதுதான் முக்கியமான ஒரு கோவில்னு சொல்லலாம். எப்போ ஊருக்கு போனாலும் எங்க ஊர்ல இருக்கிற இந்த கோவிலுக்கு போகாம இருக்கவே மாட்டேன். இந்த கோவில்ல எப்பவுமே எனக்கு சிவனுடைய பிரசன்ஸ உணர முடியும். சித்தர அவ்வளவா பார்த்ததில்ல. லாஸ்ட் டைம் போனப்ப பார்த்த வீடியோ தான் அது. கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன் போயி. இந்த கோவிலுக்கு அடுத்து தீர்த்தமலை கோவில். அதுவும் என்னுடைய ஃபேவரைட்டான 2 சிவன் கோவில்கள்ல ஒண்ணு. ஒண்ணு இந்த கோவில், இன்னொன்னு தீர்த்தமலையில இருக்கக்கூடிய சிவன் கோவில். எப்பவுமே இந்த 2 கோவிலுக்கு போனா எனக்கு சிவனுடைய பிரசன்ஸ அதிகமா உணர முடியும். திருவண்ணாமலைக்கு போனது என்னுடைய ட்ரீம் கம் ட்ரூ அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் எனக்கு திருவண்ணாமலை போகணும்னு ரொம்ப ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் போகணும் கேட்டு கடைசியில லாஸ்ட் இயர் போயிட்டு வந்தேன். அப்படி போனது எனக்கு ஒரு மறக்க முடியாத இன்சிடென்ட்னு சொல்லலாம். போனப்ப உடம்பு சரியில்லாம இருந்துச்சு. என்னால சரியா அந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருந்துச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லன்னு சொல்லலாம். பார்ப்போம் திரும்ப எப்போ போக முடியும்னிட்டு. மகாதேவர் மலையில இந்த சித்தர் கிட்டத்தட்ட 500 வருஷங்கள் வாழுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போவே 98 இயர்ஸ்ன்னு நெனைக்கிறேன். இந்த கோவில் இதுக்கு முன்னாடி ரொம்ப சின்ன கோவிலா தான் இருந்துச்சு. ஏன்னா சின்ன பிள்ளையில இருந்தப்போ இந்த கோவிலுக்கு அதிகமா கூட்டிட்டு போவாங்க. ஆனா இப்போ ஒரு பெரிய அளவுல பெரிய கோவிலா கட்டி இந்த கோவில உருவாக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கோவில் சின்னதா இருந்தப்போ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு மலைக்கு மேல இவ்வளோ சின்னதா அழகா இருந்துச்சு பார்க்க. ஆனா இப்போ அத விட நல்லா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு இந்த சின்னதா இருந்த இந்த கோவில் தான் ரொம்ப பிடிக்கும். உள்ள சிவன பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும். இந்த கோவிலுடைய ஸ்தல புராணமும் சொல்லியிருப்போம். சிவன் ஸ்வயம்புவா இந்த இடத்துல நின்னு அப்படியே சிவலிங்கமா மாறுனாங்கன்றது ஒரு புராண கதையில சொல்லப்பட்டிருக்கு. தீர்த்தமலையில இருக்கக்கூடிய சிவன் 2 சிவன் கோவிலுக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னா 2மே காட்டுல இருக்கிற சிவன் கோவில்கள். இதுதான் தீர்த்தமலையில இருக்கக்கூடிய சிவன். எப்போ ஊருக்கு போனாலும் இந்த 2 கோவில்ல எதனா ஒரு கோவிலுக்கு போயே ஆகணும்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு போக சொல்லுவேன். ஸோ இதுதான் என்னுடைய 2 ஃபேவரட்டான சிவன் கோவில். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.